ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான பாசிப்பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மேக்ஸிமம் பாசிப்பருப்பு கடையலை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பாசிப்பருப்புக்குன்னே ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும். அதனால் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வழவழப்பு தன்மை இல்லாமல் நல்ல வாசமாக நம்ம எப்படி பாசிப்பருப்பு கடையல் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணு, அல்சர் இருக்கிறவங்கலாம் அவங்க டயட்டில் இந்த பாசிப்பருப்பை அதிக அளவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கும் நம்ம இதை தாராளமாக கொடுக்கலாங்க. ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். பாசிப்பருப்புக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க இந்த பாசிப்பருப்பு கடையல் எப்படி குயிக்காக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்க்குறேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. பாசிப்பருப்போட கலர் கொஞ்சமாக சிவந்து வரணுங்க. அப்புறம் நல்லா மணம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம வறுத்து செய்கிறதுனால பாசிப்பருப்புக்கே இருக்கிற வழவழப்பு தன்மை நல்லா கம்ப்ளீட்டாக போயிட்டு நம்ம செய்கிற பருப்பு கடைசல் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த ப்ராசஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வந்தால் போதுங்க. நல்லா மணம் வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து கழுவி வச்சுருந்தா பாசிப்பருப்பை இதில் சேர்த்து விட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை 4 கட் பண்ணி சேர்க்குறேங்க. ஒரு மிளகா வத்தலை 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தலை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் வெள்ளைப்பூடை தோலெல்லாம் உரிச்சிட்டு அதில் சேர்த்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டுருங்க. பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு மீன் டைமில் பாசிப்பருப்பு கடைசலுக்கான தாளிப்பு பார்த்துடலாங்க. கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ சோம்பும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேங்க. பச்சை மிளகாய் சேர்த்தோம்னா பருப்பு கடைசல் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி மிளகா வத்தலை சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. வயிற்றுப்புண்ணு, வாய்ப்புண்ணு, அல்சர் இருக்கிறவங்க டோட்டலாக பச்சை மிளகாய் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதில் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், வீடியோவில் காமிக்கிற மாதிரி 4 குறுமிளகு சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கியிருக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற கடைசல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா சிவக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் பாசிப்பருப்பு கடைசல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சுங்க. சில பிராண்டை பொறுத்து பாசிப்பருப்போட குக்கிங் டைம் வேரி ஆகலாம். உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு 2 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ கரண்டியை யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. உங்கள்கிட்ட மத்து இருந்தாலும் மத்தை வச்சு நல்லா அப்படியே கிண்டி விட்டுருங்க. ரொம்ப மசிய கிண்டணும்னு அவசியம் இல்லைங்க. பாசிப்பருப்பு அங்கனங்கன கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கிண்டிக்கோங்க. இப்போ தாளிப்பை சேர்த்து விட்டுடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லா 2 கிண்டு கிண்டிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கான தான் உப்பு சேர்த்துருப்போம். கண்டிப்பாக உப்பு பத்தாது, நல்லா சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சு ஒரு கொதி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட கமன்னு வாசனையோட பாசிப்பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூட வழவழப்பு தன்மை இல்லை. அந்த வறுத்து செஞ்சதுனால கொஞ்சம் கூட வழவழப்பு தன்மை இல்லை. அதே மாதிரி அருமையான வாசமாக இருக்குது. இந்த பாசிப்பருப்பு கடைசலை மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்ல ஆரோக்கியமான ஃபுட் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் எந்த ஃப்ரைட் ஐட்டம் வேணால் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.